எங்க 3BHK கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில வீட்டிற்கும் என்னோட குடும்பம், என்னோட ஃபேமிலிக்கு வணக்கம். ரொம்ப நன்றி மீடியா, இங்க வந்திருக்கீங்க, எங்களை சப்போர்ட் பண்ணீங்க, உங்களோட நல்ல விமர்சனம் நீங்க கொடுத்தீங்க எங்க படத்துக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல ஃபிலிம் ஜனங்கள் கிட்ட ரீச் பண்ண வச்சிருக்கீங்க, இன்னும் நீங்க ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கு நான் என்னோட டீம் சார்பாக நன்றி சொல்றேன். தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்க ஃபில்மோட டைரக்டர் ஸ்ரீக்கு தேங்க்ஸ். சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பத்தி நான் சொல்லியே ஆகணும். நான் 30 வருஷம் கிட்டத்தட்ட இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். நிஜமா தன்னோட படைப்பு, தன்னோட ப்ராடக்ட, தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு, அது மேல அவ்வளோ கான்பிடன்ஸ் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் இப்பதான் பாக்குறேன். படம் முடிஞ்சது அப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியா இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ் அழகா கூட்டிட்டு போய், அழகா வித் ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகா கொண்டாடி கூட்டிட்டு வர்றாரு. ஒரு ஃபேமிலியா நமக்கு அவ்வளோ கவனிக்கிறாரு, எவ்வளோ கொண்டாடுறாரு. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மனசார சொல்றேன் அருண் சார், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு வேணும், இண்டஸ்ட்ரிக்கு வேணும். தன்னோட ப்ராடக்டை அவ்வளோ கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது. ரிலீஸ் ஆனது அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது, பெரும்பாலும் எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஆனா என்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு எங்களை எவ்வளவு அழகா கூட்டிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்பதான் நான் பாக்குறேன். நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனா தியேட்டர்ல போய் ஜனங்கள் கூட உட்கார்ந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பாக்குறது இது நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போம் தவிர ஒரு ரவுண்ட்ஸா போய் எல்லாரும், அதுவும் ஒரு குடும்பமா, டைரக்டர், ப்ரொடியூசர், என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து போறது, அது ஒரு தனிய சந்தோஷம், தனிய ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பாளருக்கு எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிட்டு ஒரு அப்ளாஸ் பண்ணிடுவோம். நிஜமாவே இவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கருத்துள்ள, நல்ல மெசேஜ் உள்ள, நல்ல அருமையான ஃபேமிலி ஃபிலிம்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். அண்ட் ப்ளீஸ் அருண், please, I wish you all the best. You do like these good films which give good messages and good feelings to the audience, so that family audience have to come to the theater, which is very very important. நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன், எவ்வளவு குழந்தைங்க, லேடிஸ் எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா படம் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல இது ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரேர். ஏன்னா நாம பண்ற படங்கள் அப்படி ஒரே வயலன்ஸ், டென்ஷன், ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது, ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம். அவரை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும். டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப். ப்ளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. யூ நீட் டு செலிப்ரேட் ஹிம். பிகாஸ் எவ்வளவு நல்ல நல்ல கருத்துகள் இந்த படம் மூலமா அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்திருக்காரு. பிடிச்ச வேலையே பண்ணுங்க, பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்க. உங்க மனசு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க, இல்லையா? ஒரு சப்போர்ட்டிவான அம்மா, அப்பா, தங்கை, இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த சென்டிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல டைரக்டர் அவரு. சோ அவரை சப்போர்ட் பண்ணுங்க. அவரை இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் ஸ்ரீ எடுக்கணும், மக்கள் கிட்ட போய் சேரணும். இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்ரீ you have to do. Yeah, I bless you really from the bottom of my heart. And of course என்னோட crew, என்னோட cast, ஷரத் சார், அண்ட் எப்பவுமே அவர் கூட பண்ணும்போது இட்ஸ் அ டிலைட். இட்ஸ் ஒரு என்ன சொல்றது, எல்லா படங்களும் வெற்றி தான். அவ்வளோ ஒரு நல்ல கோஸ்டார், ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர்.
அவர் கூட பண்ணும்போது எப்பவுமே ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சரத் சார். அண்ட் தேங்க்யூ மீதா, சைத்ரா. மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ். ரொம்ப சிம்பிள், என்ன மாதிரி என்ன போலவே நல்ல சிம்பிளா டவுன் டு எர்த் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும், கண்டிப்பா வேணும். இவங்க நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் சச் லவ்லி கோஸ்டார்ஸ் சைத்ரா, மீதா. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. நிஜமாவே அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் டேல இருந்து மேம் மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகா என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. என் கூடவே என்னோட பொண்ணு மாதிரியே 2 பேரும் இருப்பாங்க கூடவே. அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸ். தென் அஃப்கோர்ஸ் அம்ரித், எக்ஸலன்ட் மியூசிக் டைரக்டர். அவர் பத்தி நிறைய எழுதுங்க. நல்லா அவரை இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எக்ஸலண்டான மியூசிக் டைரக்டர். சினிமாட்டோகிராஃபர் 2 பேரும் ரொம்ப டேலண்டட். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணணும். ஸோ டோட்டலி இது ஒரு பிரில்லியண்டான ஒரு டீம். இந்த பிரில்லியண்டான டீமுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். நிறைய நம்ம மக்கள் மனசுல எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்தை இன்னும் பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, நீங்க எங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி சித்தார்த். ஐயோ சித்தார்த், ஐயோ நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்த. சாரி சித்தார்த், சாரி பிரபு. சந்தோஷத்துல என்னோட பையனை மறந்துட்டேன். யா சித்தார்த், சி சித்தார்த் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பார்த்தேன். என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்வால்வ்மெண்ட். அந்த இன்வால்வ்மெண்ட், அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்க அவர் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் சோ டிஃப்ரெண்ட். அவர் சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் இருந்தா சரி, அவர் சூஸ் பண்ண படங்கள் இருந்தா சரி, நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான். அதே மாதிரி ஒரு ஸ்பாட்ல இருந்தா அந்த ஸ்பாட்டை ஹாப்பியா வைக்கிறதுக்கு நாங்க எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு, எந்த டென்ஷனும் வரக்கூடாது, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை ஹாப்பியா போகணும். அவர் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கவனிப்பாரு. ஷார்ட் கரெக்டா போதா இல்லையா, ஏதாவது டிலே ஆகுதா இல்லையா, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பா. அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்குது. So I was so happy to work in this team. I wish this team all the very best. Thank you so much. Thank you. Thank you, ma'am. We all love you for what you are, ma'am. And all the all my family members here. Very, very excited because we were going on theatre visits for past 3 days. Ella shows you houseful paakradhukku romba romba kushiya irundhudu, santoshama irundhudu. Kushi kannala santoshama irundhudu. It is my first film. Amrit sonna madiri enakku idu first film da. So ungaloda support enakku romba romba mukkiyam. And I'm very, very excited. Idhe madiri ella who's not watched the film, please come and watch it because everybody is loving it. I'm sure there's a reason for it, so you all should come watch our film. Yeah, I'm just excited. Thank you. I'm just grateful. Thank you, Arun. Thank you, Shri. And Siddharth, Sharat sir, Devyani ma'am, Meetha, cinematographers, Amrit, thank you so much. My heart is just full and heavy. I've been emotional since morning, and before this Thanksgiving, I was giving thanks to everybody on, messaging them. So it's just very emotional day for me. Thank you. Thank you. உங்ககிட்ட எங்களுக்கு பிடிச்சதே உங்களோட அந்த நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த 3BHK ஓட தேங்க்ஸ்கிவிங் மீட்ல நாங்கள் எல்லாரும் இருக்கிறது வந்து அது ஒரு கனவு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கொடுத்துருக்கோம். ப்ரொடியூசரும் சரி, த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், அண்ட் we've given our best. அண்ட் இது வந்து இவ்வளோ அழகாக டிரான்ஸ்லேட் ஆகுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட முதல் படம் முதல் நீ முடிவும் நீ, அப்போ நாங்க 13 பேர் டெபியூ பண்ணோம். எங்களை யாரும் கூட யாருக்கும் தெரியல. பட் அந்த டைம்ல இருந்து
முதலி முடிவுமையா இருக்கட்டும் சரி, குட் நைட்டா இருக்கட்டும் சரி, இப்போ 3BHK இருக்கட்டும் சரி, நீங்க எனக்கும் நான் பிளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் காட்டின அன்புக்கு அவ்வளோ நன்றி. ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ இருக்குமே ஒவ்வொரு கேரக்டரையுமே மனசுல வச்சு என்ன நான் நேர்ல பாக்குறப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. And thank you, Arun, for creating such a beautiful film and the way you've done everything for the film. Thanks a lot. And thanks to the director and the whole, like the most experienced cast and the crew. And in the படத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்ற மாதிரி படம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். ஸோ ஒவ்வொருத்தங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்களோட கூட்டு முயற்சிக்கும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் நான் இந்த படத்துல ஒரு அங்கமா இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நான் என் வேல்யூ மதிச்சு என்னையும் நம்பி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஐ ஹோப் ஐ பி ஏபிள் டு டூ மச் மோர் நைஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மீதா. எப்போதுமே உங்களோட லைன் அப்ஸ் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு so far what I've experienced. ஏன்னா இப்பதான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் our 4th day in theaters. ஸோ இந்த ரூம்ல இருக்கிறவங்க பல பேருக்கும், இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் யூ, அண்ட் இந்த ரூம்ல இல்லாத பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது, இந்த படம் எடுக்கப்பட்டது, இந்த படத்துல நாங்க இருக்கிறது, இது மூணுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நான் பாக்குறேன். பிகாஸ் ஒரு நல்ல கதை ஒரு டைரக்டர் நம்ம கிட்ட நம்பி கொடுக்கறது, அதை வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு ஒரு தைரியம் செலுத்துறது, இது ரெண்டுமே இன்னைக்கு சினிமாவில் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்வா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அ ஃபிலிம் வேர் சரத் சார் மாதிரி ஒரு தேவன் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படத்துல வந்து இதுல ஹீரோ ஹீரோயின் கிடையாது. இது ஒரு ஸ்கிரிப்ட் சார்ந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. டைரக்டர் சொல்லுவாங்க கருத்து தான் இந்த படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். நான் நிறைய மேடையில சொல்லியிருக்கேன், இது என்னோட 40வது படம். இந்த மாதிரி ஒரு 40வது படம் எனக்கு அமையும் நான் கனவுல கூட கண்டது கிடையாது. அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த மேடையில இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பாக்குறப்போ ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்க எடுத்தோமோ அது எல்லாமே படம் பாக்குறப்போ எங்களுக்கு ஆஸ் அ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த 4 நாள்ல நாங்க கத்துக்கிட்டது வந்து, நாங்க எந்த நம்பிக்கையில படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்றாங்க, நீங்க இந்த கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பத்தி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்க பார்த்த சக்சஸ். பிகாஸ் producer will tell you what all success the film has achieved, futureல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும். பட் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து நாங்க எந்த இமோஷனல் நம்பிக்கையில இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷனல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமேல இந்த படம் வந்து இப்பதான் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் முன்னாடி உட்காந்து இருக்கிற நீங்க பத்திரிகை நபர்கள், நம்ம நண்பர்கள் தான். ஸோ இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, தியேட்டர்ல இந்த படம் ஓடிட்டு இருக்கு, இது என்ன மாதிரி படம், இதுல யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க, இந்த படத்துல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நீங்க தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துட்டு போயிருக்கீங்க. அதனாலதான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்க வந்திருக்கோம். இனிமேல் இந்த படம் வெற்றி காண போகுது, எவ்வளவு பெரிய வெற்றி, அது வந்து இனிமேல் அடுத்த 2-3 வாரத்துல தியேட்டர்ல எவ்வளவு பேர் இந்த படத்தை வந்து பாக்குறாங்கிறது பொறுத்து இருக்கு. அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்துட்டு, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒண்ணு, கதை படிச்ச உடனே போய் எங்க அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருந்தது. அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் வந்து, எனக்கு எப்படி இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற எழுத்தாளனுக்கு எங்க வீட்டுல நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. எப்படி அவருக்குன்னா அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது, இப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ என் கசனுக்கோ எங்க அப்பாக்கோ எங்க அம்மாக்கோ எங்க அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது. அது வந்து நேற்று நாங்க 2 நாளா நிறைய ஊரா சுத்திட்டு இருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தியேட்டர்லயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்றீங்க, அதுல நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்க வீட்டுல நடந்தது இந்த படத்துல நீங்க எடுத்திருக்கீங்க, அப்படியே நான் எங்க அப்பாவை பாக்குறேன், அப்படியே நான் என்ன பாக்குறேன், காலேஜ் பருவத்துல இருக்கிற சீன்ஸ்லயா இருக்கட்டும்,
கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ள ஒரு தம்பதியர் வாழ்ற வாழ்க்கை, அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு, அதுல எவ்வளவு ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டுல ஒரு தங்கச்சி, அவ்வளவு ஒரு தங்கை வந்து குடும்பத்தையே தாங்குற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணா இருக்கா. ஒரு வீட்டுல வந்து ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிக்கிறாங்க, பட் அவ்வளவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டுல ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆயிடாதப்பான்னு ஆதங்கத்துல சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டுல நடந்த சம்பவங்களா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட அழகு. ஸோ முக்கியமா இந்த தேங்க்ஸ் மீட்ல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு தேங்க்ஸ் சொல்றேனோ அவ்வளவு தேங்க்ஸ் நான் என்னோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்துல இவ்வளவு பாசிட்டிவான ஒரு படம், இவ்வளவு யாருமே ஒதுக்காத படம், யாருமே கெட்டவன்னு சொல்லாத படம், நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீ உன் சொந்த காலம் நின்று ஆகணும், நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மிடில் கிளாஸ்னா நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எங்க ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புற ஒரு உத்தேசத்தோட எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ, ஐ ஹோப் யூ ஆல்வேஸ் ஸ்டே த சேம். அதை நான் சொல்ல தேவையில்லை, நீ அவ்வளோ ஸ்டபனான ஒரு கிரியேட்டர். ஸோ நீ இருக்கிற மாதிரி தான் நீ இருப்பேன். ஐம் சோ ப்ரௌட் தட் யூ மேட் திஸ் ஃபிலிம் ஸ்ரீ. நம்ம ஃபர்ஸ்ட் பேசினதுல இருந்து இன்ன வரைக்கும் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் தி சேம் கிரியேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், இங்க ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அமிர்த் ராம்யா, தினேஷ், ஜித்தன் ஸ்டானிஸ்லாஸ், இதை தவிர இந்த ஸ்டேஜ்ல இல்லாதவங்க ஆர்ட் டைரக்டர் வினோத், எடிட்டர் கணேஷ், இந்த படத்தோட சவுண்ட் மிக்ஸ் பண்ண சுரேன், எல்லாருமே அவ்வளவு லவ் பண்ணி இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பிரின்சிபல் காஸ்ட் என் கூட என்னோட குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. எனக்கு வந்து என்னோட பிடிஎஸ் ஃபுட்டேஜ்லயும் படத்துலயும் சரி, எங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து பாக்குறப்போ நேச்சுரலாவே ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க லஞ்ச் சாப்பிடுறது, இந்த ரூம்ல உட்காந்து பேசுறது, ஒரு 3 நிமிஷம் பாக்குறப்போ இன்னும் ரொம்ப வருஷமா குடும்பமா ஒரே குடும்பமாங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு எங்களுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வண்டர்ஃபுல் ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஐ ஸ்டார்ட் இன் மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு வந்து இந்த படத்தோட ஃபேமிலி, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி, அது உருவத்துக்கு காரணம், அது இவ்வளவு அழகா அமைஞ்சதுக்கு காரணம் சரத்குமார் சாரும் தேவயானி மேம். ஸோ தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் இன் 3BHK, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். பிகாஸ் சூரியவம்சம் மாதிரி ஒரு ஹிட் படத்துல ஒரு காம்பினேஷன் வந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனா அவ்வளவு ஆழமா ஒரு விஷயம் நடிச்சிருக்கீங்க. நான் சரத் சார் கிட்ட ஐ டிடன்ட் டெல் யூ மேன், பட் சரத் சார் கிட்ட நான் ஷேர் பண்றப்போ ஒண்ணு வந்து ஒரு ஸ்டார், ஒரு மேட்சோ மேன், ஒரு கிரீக் காட் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு அண்டர்டாக் கேரக்டரை வந்து அவ்வளவு அண்டர் பிளே பண்றதுக்கு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரத் சார். பட் நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், இவ்வளவு வருஷம் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு காமன் மேன் கேரக்டர் அப்ரோச் பண்ற அளவுக்கு நீங்க வாழ்க்கையை பார்த்திருக்கீங்க, அவங்களோட வழியை புரிஞ்சுட்டு இருக்கீங்க, மற்றவங்களோட சாதாரணமா பேசுறீங்க, அந்த வாழ்வியலை புரிஞ்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களால வாசுதேவனா மாற முடிஞ்சது எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ சரத்குமார் சார், நீங்க வாசுதேவனா வாழ்ந்திருக்கீங்க. அண்ட் எனக்கு உங்களோட மகனா இந்த பிரபுவா இந்த படத்துல எனக்கு கிடைச்ச அன்பும், அண்ட் நம்ம 2 பேரும் பாக்குறப்ப நிறைய அப்பா பையன் ஜோடிகள் வந்து படத்தை பார்த்து சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிச்சு அழுது நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான கிரெடிட் I'll give Sri Ganesh and then I'll give you Sharath sir. Thank you for creating this wonderful father character. எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ற ஒரு ஃபாதர் கேரக்டர். தேவன் மேம், தேங்க்யூ ஃபார் பிளஸிங் திஸ் ஃபிலிம். எங்களை செட்ல பார்த்துட்டு விதமா இருக்கட்டும், இப்போ கூட நீங்க எங்களை வந்து the way you love us and how you're a child but you're also a mother, you're a senior but you're also a child. அது எல்லாமே எனக்கு we feel it every day. Thank you for giving us all your love and giving this film so much of your brilliant performance, ma'am. என்னோட சிஸ்டரா நடிச்ச மீதா, she's a lovely actor and I hope she gets all the அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற தீனி கண்டிப்பா இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புறேன். You're a fantastic actor, Meeta, and I hope you like just how all of your films are celebrated, all of your choices will be celebrated and you'll be allowed to be the actor that you're born to be. And இந்த படத்தோட பாக்கெட் டைனமோ எங்களோட சைத்ரா ஜெயாச்சார் கர்நாடகால வந்திருக்காங்க. அவங்க வந்து